என்பது சம்பிரதாயம் இருக்கிறது. இறைவன் திருநாட்களை நாம் கொண்டாடிட்டோம் சொல்லலாம். இஸ்லாமியர்கள் சம்மதம் இல்லை இன்றல்ல. இஸ்லாம் என்பது ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து விவகாரத்திலிருந்து ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய மரணம் நினைக்கணும். நீங்க சிறுநீர் கழிச்சா இல்லாத நினைக்கிறோம், மழை கழிச்சா இஸ்லாத்தை நினைக்கிறோம், திருமணம் செஞ்சா இஸ்லாத்தை நினைக்கிறோம், உலகத்தான் இஸ்லாத்தை நினைக்கிறோம், இதுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிற வாழ்க்கை முறை. இதற்காகத்தான் நமக்கு சுகாதார வெறுமனே இஸ்லாமிய பிள்ளைக்காக தயாராக்கப்படவில்லை, இஸ்லாமிய குடும்பத்திற்காக வேண்டி நமக்கு சுகாதார தயாரிக்கப்படவில்லை. نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வே, இறைவனின் மகத்தான கருணையினால் 30 நாட்கள் நோன்பை நிறைவு செய்துவிட்டு அதனால் உரிய படிப்பினையை பெற்றவர்களாக நாம் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நபி நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக இறைவன் அனுப்பியதற்கு பல்வேறு இறை தூதுவர்களை ஒவ்வொரு சமூகத்திற்கும் இறைவன் அனுப்பியிருக்கிறான். அப்படி அனுப்பப்பட்ட சமூகங்களில் பல சமூகங்கள் அழிப்பொழிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வகம் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா, நாம் எத்தனையோ ஊர்களை பகுதிகளை அழிப்பொழித்திருக்கிறோம். அவர்கள் தெளிவோடு வியர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை அந்த வேதனை திடீரென்று என்ன செய்திருக்கிறது, தாக்கியிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நீங்கள் பூமியை சென்று பார்க்க வேண்டாமா, அதில் என்னென்ன சமயங்களை நாம் எவ்வாறு அனுப்பியிருக்கிறோம் என்பதை கண்டு நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா என்று அல்லாஹ் எழுதுகிறான். சொல்லி காட்டினான். அழிக்கப்பட்ட சமூகங்கள் என்று சொன்னால் என்ன? இரவை தூணவர்களினுடைய அறிவுறுகளை, அவர்களினுடைய அழைப்பை, எச்சரிக்கைகளை அலட்சியம் சென்றதினால் அவர்கள் அறிவை நாட்டத்தை சந்தித்தோம். விவசாயிகள் சமூகம் அறிவை சந்தித்த சமூகம் அறிவை சந்தித்த ஆறு சமூகம் அறிவை சந்தித்தல். இப்படி பல்வேறு சமூகங்கள் அறிவை சந்தித்தன. காரணம், அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இது படைத்தோடும் எச்சரிக்கை. நாம் செய்யக்கூடிய பாவங்கள், தீமைகள் இறைவனின் குரல்களை தூண்டிக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் அஞ்சாவதினுடைய விளைவாக அழைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், நம் யூனிசனுடைய சமூகம் திருந்தியதை போன்று, அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது போன்று வேறேதும் சமூகம் பாதுகாக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்ற இறைவன் முடிவதற்கு
அந்த தூதருக்கு அந்த மகிழ்ச்சியை அறிவித்து கொடுத்து ஒரு சமூகம் பாதுகாக்கப்பட்டு சொன்னார், ஒரு சமூகம் திரும்பியே என்று சொன்னால் அதனுடைய யூனிஸ் அதிகம் சொன்னார். ஆனால் இந்த இறுதி சமூகத்திற்கு நபிகளாரினுடைய பிரார்த்தனையின் காரணத்தினால் இறைவன் இச்சமூகத்தை ஒரே அடியாக அல்லாஹ் அனுப்ப போவதில், ஆனால் அவ்வளவு சில பேரிடர்களை, இயற்கை சீற்றங்களை, உயிர்ப்பதை நோய்களை இறைவன் இந்த சமூகத்திற்கு வழங்குவான். அதன் மூலமாக அல்லாஹ் மனிதர்கள் எச்சரிப்பான், என்னுடைய கட்டளையை மீறி நடக்கிற, நீ அநியாயம் பண்ற, நீ அக்கிரமத்தில் மூழ்கி இருக்கிற, நீ அழிச்சாட்டியதை செய்ய முடியாதாய் மகளா, நான் தான் உடைய இறைவன். நான் நினைத்தால் இந்த கடலில் நீ வாழக்கூடிய பகுதி பார்க்கிறேன், நான் நினைத்தால் இந்த பூமியை 2 முந்தையதாக பிரித்து காக்கிறேன், நான் நினைத்தால் நீ வாழுகிற கட்டளை குறைந்த இடத்து தலைமட்டமாக ஆக்குவேன், நான் நினைத்தால் உன்னிடத்தில் இல்லாத கடுமையான நோய்களை, உயிர் கொள்ளும் நோய்களை நான் அனுப்புவேன் என்று இறைவன் ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் அந்த சமூகத்திற்கு என்று அச்சமூட்டக்கூடிய விஷயங்களை எல்லாம் அனுப்புவான். இதெல்லாம் ஏன் நடக்குது? எந்த நபிகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது மிக அழகாக சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, ஈயாக்கும் வல் ஹுரூ ஃபித்தீன், மார்க்கத்தில் வளர்ந்தவர்களை உங்களை நான் எச்சரிக்கிறேன். உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அழிப்பதெல்லாம் மார்க்க சட்டத்திட்டங்களை வரையறையாக மீறி நடந்ததுதான் என்று அல்லாஹ் சொல்றார், குர்ஆனில் சொல்லி காட்டுறான். கருத்துக்கும் இன்னமா உங்களுக்கு முன்பிருந்த சமூகம் அழிந்து போவதற்கான காரணம் அன்பியாகியும் தங்களின் நபிமார்களோடு அவர்கள் முரண்பட்ட காரணத்தினால், மார்க்க சட்டங்களை அவர்கள் பின்பற்ற மறுத்ததின் காரணத்தினால் என்று அல்லாஹ் கூட சொல்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒருவேளை நாம் நினைக்கலாம் நமக்கு இந்த மாதிரி நேரம் வரப்போகிறா, நம்மளாம் இந்த மாதிரியான துன்பங்களை சந்திப்புமா நினைக்கலாம். அல்லாஹ் நாடினால் வரலாம், வராமல் இருக்கலாம். அல்லாஹ் நாடினால் இந்த துன்பத்தை நம்ம தராமல் இருக்க உங்களுக்கு காட்டலாம், நம்ம தரகாமல் இருக்கிற நாட்டுக்கு காட்டலாம். அல்லாஹ் உலகத்தில் நாம் வாழ்கிற போது அழிக்கிற இரண்டாவது விஷயம், அதை விட ஒரு மகத்தான பேரணி என்று காத்திருப்பேன். நான் மரணத்தை சந்தித்ததற்கு பிறகு உலகம் அழிக்கப்பட்டா என்ன, அழிக்கப்படுகிறா என்ன, நமக்கான முடிவாக எழுதப்பட்டது, நமக்கான விசாரணைகள் நடத்தப்படுது, நமக்கான கேள்விகளுக்கு கேட்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில மனிதர்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, முதலை நாளின் அடையாளம் என்ன, எப்போது வர மாட்டீங்களா? ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாங்க, வயதானவர்கள் இருக்கிறார்கள், பெரிய வயதுள்ளவர்கள் இருக்கிறார்கள், சின்ன ஒரு பையன், ஒரு சிறுவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த சிறுவர் வளர்ந்து முடியாமல் நீங்கள் மறுமையை சந்திக்க விடுவீர்கள், நீங்கள் மன்னரை மறுமையினுடைய அடையாளத்தை தடுத்து விடுவீர்கள் அப்படின்னா என்ன? நெருப்பு கிளம்புது, அழிந்துதான் இருக்கட்டும். உண்மையினால முதலாவது மறுமையின் அடையாளம் என்ன தெரியுமா? நம்முடைய மரணம். பூமியோர் ஆடுகிறான், அறுவராடு இன்னொரு நினைக்கலாம், மரணம் எப்போது வேண்டுமானாலும் அப்படிங்கிறானா இல்லையா? அந்த அச்ச நிலையோட திருத்தமா இல்லையா? இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கிறோம், வழிகேட்டில் பார ஆரியங்களின் மோசமான விஷயங்களில் பிற சமூகத்தை உலகத்தை ஜானுக்குத்தான் நுழைந்தின் மூலம் பின்பற்றி வருங்கால தலைமுறை நாசத்தை அறிவியல் இழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இளைய தலைமுறைகளை எடுத்து பாருங்க, இன்றைக்கு மறுமான பழக்கங்களிலே மூழ்கித்தே கிடக்கிறார்கள். இது அதிகமாக சமமாக இளைஞர்கள் வழிகாட்டி தந்த இளைய சமூகமா? கஞ்சா வேலையில போய்கிட்டு இருக்கலாம், படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போனா
கஞ்சா வேலையை மூழ்கி கிடக்கலாம், மதுபான வேலைகளை மூழ்கி கிடக்கலாம், உலக சீரான காரியங்களை மூழ்கி கிடக்கலாம். பெண் சமூகத்தை பார்க்கிறோம். ஆவைகள் அவதாரங்கள் என்ற பெயர் எத்தனை அழிச்சாட்டியவர்கள் அல்லாஹ்வும் கூட சொன்னார்கள். நான் ஒரு சமூகத்தை பார்க்கவில்லை, ஒரு மக்களை ஒரு கூட்டத்தை பார்க்கவில்லை, அவர்கள் சுவனத்தின் வாழையை கூட உணர முடியாது. அவர்கள் எத்தனை யாரு ஆபாசமான நிர்வாணமான அவளை எறியக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு பெண் சமூகம் அப்படின்னா இன்றைக்கு ஆண்களை கவர்ந்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுறா, இஷாவை அமைக்காக வேண்டி பள்ளிக்கு நீங்க வந்தாலும் இஷா இரவு நேரத்தில் ரெண்டு போகும்போது நயமத திரவியங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். அது கடன்களோடு ஒரு மோசமான வார்த்தையோடு நடிகளால் ஒப்பிட்டு சொல்கிறார்கள். ஏன்? அது மோசமான செயல், அதுக்கு அவரை சமப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆடை ஒழுக்கங்களில் அலங்கார விஷயங்களில் அந்நிய ஆடவர்களோடு பேசுகையில் ஆண்கள் பெண்களோடு பேசுகையில் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு எந்த இடத்துல சீரழிந்து அழிந்து விழுந்தவர்கள் மாற்றமா இல்லையா? ஒருத்தர் குரானை பார்த்து கொள்ளலாம், இவரே சுதேசன பிரயோஜன தீமையை செய்யலாம், ஏற்படுத்தலாம். இப்போது அழிதல் நோக்கி உலக மகளிரை உலக முறையை நோக்கி செல்லக்கூடிய சமூகத்தை மீட்டெடுப்பது இவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வலைதளங்கள்ல இணையதளங்கள்ல இன்ஸ்டால இன்றைக்கு ஆண் சமூகமும் பெண் சமூகமும் அழிந்து நாசமாகி கொண்டிருக்கிறது. இந்த இடங்களில் எல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறனா உலகத்தால் நல்லெண்ணத்தையால் தனித்தவர்களாக சிறந்தவர்களாக இருக்க வேண்டியதுதான். அந்த முத்தங்களோடு கலசைகளோடு நானும் ஒரே முத்தகையில் ஊழிய மக்களாக இன்றைக்கு இந்த சமூகம் சீரழிந்து என்ற பதிப்பார். நம்ம சமூகம் அளிக்கப்பட்டது. அப்பொழுது அல்லாஹ் தாமதத்தை சொல்றார், இவர் இதற்கு முன்னுரைத்து செய்கிறார்கள், ஒரு ஈர்ந்த உலகங்களான செயலை செய்கிறார்கள், ஆண்கள் பேர் செல்கிறார்கள், ஓரிட சேர்க்கையில் ஈடுபடுகிறார்கள் என்று அல்லாஹ் ஒரு சமூகத்தை கல் மலையால் அளித்தார். அல்லாஹ் அழைப்பிடலாம் கொண்டு நீங்கள் உங்களே இணை நம்பிக்கை கொண்டவர்கள் வெளியேறிவிடுங்கள். மாற்றாருங்க அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தை அளித்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு விஷயம் சாதாரணமாக இன்றைக்கு நடிகமயமாக்கப்படுகிறது, வியாபாரமயமாக்கப்படுகிறது. அது ரொம்ப சாதாரண மக்களத்தை சேர்க்கிறா, பிள்ளைகளோடு மனதை உட்கொள்கிறாரா, அதற்கான வேலை நடக்கலாம், அது ரொம்ப விரைவான விஷயமா பேசலாம். இன்றைக்கு அதனுடைய தாக்கமும் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது. அதனால் இஸ்லாமிய இளைஞர்கள் சீரழியக்கூடிய ஒழுக்கத்திற்கு செல்லக்கூடிய வழியும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். விபச்சாரத்தின் வாசகர்கள் எல்லா வழிகளையும் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. வட்டி வாழ்வதற்குண்டான வழிகள் இன்றைக்கு பழைய குட்டைகளாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே தொழுகை, வெறுமனே நோன்பு, வெறுமனே வணக்கங்களை மட்டும் நாம் பேசிவிட்டு சென்று முடியாது. ஏன் இந்த துறையை மானக்கேடான வெட்கக்கேடான விஷயங்களில் இருந்து தீமைகளில் இருந்து பாதுகாக்கும் என்று சொன்னால் இந்த ஒழுக்கக்கேடான சீரியலான விஷயங்களை பகிரங்கமாக நாம் எச்சரித்து அதிலிருந்து நம்ம சமூகத்தை பாதுகாக்கும். நம்ம தீமைகள் இருக்கின்றத போதிக்க வைத்திருக்கிறேன். இந்த ஒழுக்கமான விஷயங்களை இது பேசுறா தண்ணீரமா உத்தராசமா இருக்குவேன், ஒரு தாழ்வத்தில் மகந்த சொல்ற அவங்க எப்படி யோசிக்கலாம். இன்றைக்கு இடத்தையும் அதுக்குன்னு சொல்லி ஆடுவான். இதுக்கு இந்த கேடுகின்ற ஒழுக்கக்கேடான விஷயங்களுக்கு ஆடுவான். அதுக்கு தனிப்பட்ட செயல்களை வச்சிருக்கலாம். கேவலமான அலுவலகத்தை பிரச்சனைகள் இன்றைக்கு குறைவாக போகிறது.
இதிலிருந்து நம்முடைய சமூகத்தை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் முயற்சியின் ஊடாக ஏற்பாட்டின் வழியாக துணையின் வழியாக நாம் நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கவில்லை என்றால் அல்லாஹ் நாடினால் அறிவை தரலாம். ஆனால் கண்டிப்பாக நாம் மரணத்தை தருவோம். நம்முடைய அமல்களை குறித்து நாளை வறுமையில் கண்டிப்பாக விசாரிக்கப்படும். அந்த விசாரணை நாளை நாம் மிகப்பெரிய அறிவை சந்திப்போம். அங்கே ஏதாவது பாதுகாப்பு வாழ்ந்திருக்கிறார் அல்லாஹ் கூட சொன்னாங்க. அப்படி அழிவு வந்தா அதுல நல்லவர்கள் வேண்டுவாங்க. ஆனால் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால், ஒழுக்கவாதிகளாக இருந்தால், நற்குணத்தவர்களாக இருந்தால் அவர்கள் சுமத மறுமையில் எழுப்பப்படும் போது சுமதவான்களாக கூப்பிடுவார். அந்த அலுவலகத்தை கண்டிக்க நல்லா வாழ்ந்த ஆண்டு அனுபவிச்சு சந்திச்சு வாழ்ந்துட்டான். ஆனா இந்த துறையிட்ட செல்லுங்கள்ல, இந்த அருங்காட்டங்கள்ல, இந்த புரதைகள்ல, இந்த அனாச்சாரங்கள்ல, இந்த உழைத்த சீரியல்ல மூழ்கி போயிட்டான் அப்படின்னா முழுமையில் அவருடைய நிலை ஆக பதம்பைய நகரத்தினுடைய ஆக ஈடுகளுக்கு சென்று விடும் என்று சொன்னால் இது என்னெல்லாம் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் வீட்டு வைக்கக்கூடிய தேவை இருக்கிறது. இந்த அத்தனை விஷயங்களையும் நாம் நமது பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம், துறையை போதிக்கிறோம், மார்க்கத்தை அடிமுறைகளை போதிக்கிறோம், இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கவும். அதற்குதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது சம்பிரதாயம் அல்ல. இறைவன் பெருநாட்களை நாம் கொண்டாடிட்டோம் அவ்வளவுதான். இஸ்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லை என்றல்ல. இஸ்லாம் என்பது ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு மனிதனின் புறத்திலிருந்து புறத்திலிருந்து ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய மரணம் நிறைக்கும். நீங்க சிறுநீர் கழிச்சா இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம், மழை கழிச்சா இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம், திருமணம் செஞ்சா இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம், இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம், இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம். இதுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிற வாழ்க்கை முறை. இதற்காகத்தான் நமக்கு சுகாதாரத்தை தயாரித்து வைத்திருக்கிறார் தவிர வெறுமனே இஸ்லாமிய பெயருக்காக சுகாதாரம் தயாராக்கப்படவில்லை. இஸ்லாமிய குடும்பத்திற்காக வேண்டி நமக்கு சுகாதாரம் தயாரிக்கவில்லை. அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த நிறைய யோசனை